இயேசுவே உந்தன் வார்த்தைக்காய் கெஞ்சுகிறேன், அதன் நோய்களை குணமாக்கிடும். இயேசுவே தூய தொடுதல்காய் வேண்டுகிறேன், காயங்கள் துக்கங்கள் ஆற்றி தேற்றிடும். காயங்கள் துக்கங்கள் ஆற்றி தேற்றிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் கிளரிக்கல் செக்ரட்டரி விஜே தாமஸ் ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. இறையாசி வழங்கி ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தின்னு சொன்னாங்க. நேற்று தான் அந்த ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப மிக எளிமையாக, அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணமா, அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் விழித்திருந்து கேட்கும் வண்ணமா உரத்த சத்தத்தில் பேசினாங்க. உண்மையிலே முதலாவது நான் கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை பொய்யாகும் பொழுது, அதாவது யாரை நம்ம பாராட்டணுமோ அவரையே பழித்து பேச வேண்டும் என்றால் அந்த நிலைமை மிக மோசமானது. ஸோ நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த முதல் வீடியோல பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல கிளரிக்கல் செக்ரட்டரியா இருக்கிற நம்ம டிஜிஏ தாமஸ் ஐயா வெள்ளாளங்களில் வந்து பிரசங்கம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா வலைதளத்துல அவரை ஆதரித்து, வலைதளத்துல மட்டுமல்ல உண்மையிலே பாத்தீங்கன்னா மனதிலும் அவர் மேல் உள்ள ஒரு நல்ல மதிப்பினால், ஒரு நல்ல அருமையான ஒரு மனிதன் என்ற நினைப்பினால்தான் என்ன பண்ண, ஒரு ஆயர், சிறந்த ஆயர் என்ற விஷயத்துல நான் புரிந்து கொண்டனால், தெரிந்து கொண்டனால் உள் மனதோடு அதுல பேசினேன். ஆனால் தற்பொழுது ஒரு வாரமாக அவர் மேல் ஏராளமான குற்றச்சாட்டுகள் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. வலைதளம் மூலமா அனுப்புறாங்க, போன் மூலமா சொல்றாங்க. இதுவரை என்னிடம் பேசாத, நான் எதிர்த்ததாக நினைத்து கொண்டிருக்கின்ற அணியினர் கூட என்ன பண்றாங்க, என்கிட்ட பேசுறாங்க. பேசி இது போன்ற நிறைய அநியாயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் ஆயர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலாவது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் கிளரிக்கல் செக்ரட்டரியா இருக்காங்க. அவர் ஏன் அரசியலுக்கு வராங்க? நம்ம நிலைப்பாடு முதலே சொல்லிட்டோம். ஆயர்களுக்கு வந்து அரசியல் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கூட கிடையாது. ஏன்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் இங்க இருக்கு. அப்ப ஏன் அவர் வரான்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா இல்ல ஐயா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை மெய்ப்பிக்கும் வண்ணமா கிளர்ஜி டிரான்ஸ்ஃபர்ல பாத்தீங்கன்னா ஏராளமான தவறுகள் நடந்தது. நானும் என்னுடைய வலைதளத்துல சுட்டி காட்டினேன். ஆனால் அதற்கு பிறகு அங்கு எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. அதாவது அதை மாற்றிய கிளரிக்கல் செக்ரட்டரியோட மனதில் என்ன இருந்திருக்குன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருந்தாரு. சரி, நானும் விட்டுட்டேன். சரி, அது அவங்க டிபார்ட்மெண்ட், விட்டாச்சு. அதற்கு பிறகு கடந்த 2 நாளைக்கு முன்னால இந்த தொடக்க கல்வி ஆசிரியர்கள் வந்து பணிமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அதுலயும் பாத்தீங்கன்னா பழி வாங்குதல் படலம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக நடந்திருக்குது. ஒரு ஆசிரியைக்கு வந்து பாத்தீங்கன்னா பணியிடம் கிடைக்கவில்லைன்னு நான் சொன்னேன். உடனடியாக நம்ம போட்டாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகத்தை, தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் இருக்கின்ற அண்ணன் எஸ்டிகே ராஜனுடைய நிர்வாகத்தை பாராட்டி என்ன பண்ணேன்னா ஒரு வீடியோ பதிவிட்டேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த காலை வரைக்கும் தொடர்ந்து வந்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப வேதனையா இருக்குது. இந்த மாறுதல்களுக்கு மூல காரணமாக இருப்பது டிஜே தாமஸ் ஐயா என்பது பாத்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஐயாவும் இந்த வீடியோ நீங்க பாப்பீங்கிற நம்பிக்கையில போடுறேன். உங்கள் மேல ஒரு அதிகமான மரியாதையும் மதிப்பையும் வைத்திருக்கின்ற ஒரு மகன் என்ற முறையில் நானும் சொல்றேன். பெரியவர்கள் அழகா சொல்லியிருக்காங்க, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கென வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆட்சி காலத்துல வந்து ஆசிரியர்கள் தவறு இழைத்திருந்தாலும், தவறு இழைக்கணும்னு அவசியமே கிடையாது, அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலைக்கு ஏற்றாக நடந்திருந்தாலும், தற்போது வந்திருக்கிற நிர்வாகம் நம்ம எஸ்டிகே ராஜன் அழகா சொன்னாங்க, நம்ம எந்த பழி வாங்குதலும் செய்ய போறது இல்ல, எந்த விதமான அதிருப்தியும் யாருக்கும் வரக்கூடாது என்ற அளவுக்கு நான் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. தற்பொழுது அவர்களும் என்ன சொல்றாங்களாம், இது போன்று பழி வாங்குதல் நடவடிக்கைகள் எது செய்யாதீங்க, நன்றாக நிர்வாகத்தை கொண்டு செல்லுன்னு சொன்ன பிறகும் தாமஸ் ஐயா வந்து உள் நுழைந்து நிறைய ஆசிரியர்களை மாத்திருக்கீங்கன்னு கேள்விப்படுறேன். உங்களை வந்து பாத்தீங்கன்னா பேசுவதற்கு எனக்கு ஏராளமான பாயிண்ட்ஸ் வந்துட்டு, ஏராளமான முகாந்திரங்கள் கிடைத்திருக்கிறது. உங்கள் மேலிருந்த அந்த மரியாதை வந்து பாத்தீங்கன்னா இன்றும் இருக்கிறது. அதாவது முகஸ்துதிக்காக நான் சொல்லல, 1000 பேர் 1000 சொன்னாலும் என் மனதில் உங்கள் மேல் ஒரு ஒப்பீனியன் உருவான பிறகு அதை உடைப்பதற்கு நான் விரும்பவில்லை. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஆயர்களுக்கு இருக்கின்ற பலவீனம் ஒன்று அரசியல் தலையீடு, அது இருக்கக்கூடாது நான் சொல்லிட்டே இருக்கேன். அதுல நீங்க வந்திருக்கீங்க. இரண்டாவது பெண்கள் சகவாசம், அது வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களுடைய வாழ்க்கையை அழிவுக்கு கொண்டு சொல்லி நான் சொல்லிட்டே இருக்கேன்.
அதையும் நீங்கள் செய்திருப்பதாக தகுந்த ஆதாரங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் பேச விரும்பவில்லை. கடந்த நாட்கள் கூட பாத்தீங்கன்னா சாத்தான்குளத்துல வந்து கவுன்சில் சேர்மனா இருந்த ஒரு ஆயருடைய வீடியோ எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு, ஆனாலும் அவருடைய குடும்பத்தினர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால், அதாவது ஐயாவும் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, மீண்டும் அவர்களை காயப்படுத்தக்கூடாது, அந்த குடும்பத்தினரை வந்து பார்த்தீங்கன்னா வேதனைப்படுத்தக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக, நமது திருமண்டலத்தில் உள்ள ஆயரை நாமே அசிங்கப்படுத்தக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அவரையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் விழுந்தவங்களை நம்ம ஒரு கவுன்சிலிங் மூலமா மாற்றணும் என்ற ஒரு நினைப்பில், அதுக்காக வந்து ஆயர பதவியை தொடரணும் நான் சொல்லல, அவரை எப்படி அணுக வேண்டும் என்ற காரணத்தினால வந்து வலைதளத்துல பேசல. அது போன்ற ஒரு விஷயத்துல நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்தில் ஆயராக இருக்கும் பொழுது கையும் களவுமாக நீங்கள் செய்த தவறை பிடித்தவர்களும் எனக்கு என்ன பண்றாங்க, சாட்சி சொல்லிட்டாங்க. நான் அதையும் கொண்டு வரவுக்கு விரும்பவில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது பண சம்மந்த விஷயங்கள். ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா கையில 5 பைசா கூட வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்த எல்லா இடங்களிலும் உங்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா பண பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பந்தமான விஷயம். இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது இருக்கிற நிர்வாகத்தினரும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இல்ல அதை வந்து எதுவுமே செய்ய முடியாது, நீங்க கட்டிதான் சொல்லியிருக்காங்க. இது போன்று 3 தவறுகள் வந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்ற அந்த 3 தவறுகளும் உங்கள் மேல் பிரதானமாக குற்றச்சாட்டப்படுகிறது. இந்த நிலைமையில் நீங்கள் இருக்கும் பொழுது ஆசிரியர்களை பழிவாங்குவதற்கு நீங்கள் யார் என்று நான் இந்த வலைதளம் மூலமாக நான் கேட்கிறேன். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மெய்யூர் சேகரத்துல வேலை செய்த, அங்க இருக்கிற முத்துகிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வேலை செய்த ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியரை நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள். அவர்கள் செய்த தவறு எது என்று நான் உங்களிடம் கேட்கிறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வலைதளத்துல பேசினாங்க, என்னை சகோதரன் என்று அண்ணன் என்று அழைத்த ஒரு சகோதரியை, ஒரு நல்ல ஆசிரியையை நீங்கள் அநியாயமாக மாற்றி இருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், ஒரு ஆயருக்கு நற்சான்றிதழ் கொடுத்த காரணத்திற்காக, அதை என் வலைதளத்தில் வெளியிட்ட காரணத்திற்காக அவர்களை நீங்கள் 50 கிலோமீட்டர் மாத்திருக்கீங்க. இது என்ன அநியாயம், இது என்ன அநியாயம்? நான் சொல்றேன், இன்னும் கேட்கிறேன், இந்த திருமண்டலம் உங்களுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறதா? ஒரு ஆயராக இருக்க வேண்டிய நீங்கள் எதற்காக ஆசிரியர்கள் பணிமாற்றத்தில் உள்ள 50 கிலோமீட்டர் மாத்திருக்கீங்க? என்னை அண்ணன் என்று அழைத்தவர் எனது வலைதளத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் பேசிய காரணத்திற்காக நீங்கள் மாற்றிருப்பீர்கள் என்றால் நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஒரு நற்சான்றிதழ் கொடுத்த ஒரு ஆசிரியரை நீங்க வந்து 50 கிலோமீட்டர் மாத்தினீங்கன்னா அவர்களால் எப்படி நல்ல மனநிலையில் வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் தள்ளி வந்து பணி மாற்ற முடியும், பணி செய்ய முடியும்? அப்போ நீங்க கொடுக்குற தண்டனை அந்த ஆசிரியருக்கா, சம்பந்தப்பட்ட அந்த 2 பள்ளிகளுக்கா? அந்த அவங்க வேலை செஞ்ச இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆயருடைய மனைவி கொடுத்திருக்கீங்க. ஒரு ஆயருடைய மனைவியை கொண்டு வந்து அங்க இருக்கிற அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்ணாங்கன்னு சொல்றேன், அது மாரியும் கொடுத்திருக்கீங்க. அங்க இருக்கிற யோபையாவுடைய மனைவி கொடுத்திருக்கீங்க, ரைட்டு. அந்த ஆசிரியை அருகாமையில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு உங்களால மாற்ற முடியாதா? எதற்காக இந்த பழி வாங்கப்படலாம்? இதை வந்து எஸ்.டி.கே. ராஜன் ரொம்ப தெளிவா சொல்றாங்களாம், தயவு செய்து பழி வாங்க சொல்லி. அப்போ இவ்வளவு பாடுபட்டு அந்த முன்னாள் நிர்வாகத்தினர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அகற்றுவதற்காக 1.5 வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, அண்ணன் சொன்னாங்க, ஓட்டுரிமையே தூக்கிட்டாங்க. அதாவது சிஎஸ்ஐ காரணே இல்லைன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா நான் கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சு என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு சொன்ன ஒரு மனுஷரை இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு அமைதியாக நிம்மதியாக நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதரை நீங்களே மற்ற மனிதர்கள் கையில் பிடித்து கொடுத்து காயப்படுத்தலாமா? சொல்லுங்க. எதற்காக அந்த ஆசிரியை மாத்தினீங்க? தகுந்த காரணம் சொல்லுங்க. அவர்கள் வலைதளத்துல உண்மையை பேசினாங்கிற காரணத்துக்காகவா? அப்ப உண்மை பேசக்கூடாதா? பைபிள் வந்து பொய் பேச சொல்லுதா? அதை வெளியிட்டது ஏன் தப்பா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உடனடியாக அந்த ஆசிரியையை நீங்க தயவு செய்துலாம் இல்ல, உரிமையோட கேட்கிறோம், நீங்க பணிமாற்றம் செய்யணும். அவங்களை வந்து எங்க அவங்க பணியாற்றினாங்களோ அதே முத்துகிருஷ்ணாபுரத்துக்கு நீங்க பணிமாற்றம் செய்யணும். மக்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆயராக இருந்து இந்த விஷயத்தை செய்யக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் என்ன பண்றீங்க, பணியிட மாற்றம் செய்யறீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் லே செயலர் மற்றும் பொருளாளர் மோகன் அருமை நாயகம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அவருடைய உறவினர் என்பதால என்ன பண்ணிருக்காங்க, அதில் தலையிட்டு அந்த பணியிட மாற்றத்தை நிப்பாட்டிருக்காங்க. அப்படி என்றால் திருமண்டலத்தில் ஆசிரியாக வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து ஆட்கள் பலன் உள்ளவர்கள் இருந்தா மட்டும் தான் நம்ம வேலை செய்ய முடியுமா? மற்றவர்கள் எல்லாம் ஆள் பலன் இல்லாதவர்கள், அரசியல் பலன் இல்லாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரளி விதையை அரைத்து குடித்து கொண்டு சாகணுமா? அப்போ உங்களுக்கு ஒரு நீதி, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு ஒரு நீதியா? ஏன் இந்த ஸ்கூல்ஸ் இப்படி நாசமா போயிட்டு இருக்குது? ஒவ்வொரு தொடக்க கல்வியிலும் போய் பாருங்க, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க ஒவ்வொரு நேரத்துல பாத்தீங்கன்னா ஏபிசின்னு 3 செக்ஷன் இருந்த ஒவ்வொரு தொடக்க பள்ளிகளும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2 டீச்சர் இருக்காங்க, 4 பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். எதுக்கு காரணம் யாரு? இதைதான் நாங்க அடிச்சடி சொன்னோம். அதை மாற்றுவதற்காக தானே நம்ம அரசியல் மாற்றத்துக்காக போராடணும். திரும்பியும் நீங்க அதே செஞ்சீங்கன்னா இது என்ன அர்த்தம்? இது அடுத்தது பாருங்க, கோவில்பட்டியில இருந்து ஒரு வீடோ ஒரு கனவினையில இருந்து ஒரு பெண்மணியை பாத்தீங்கன்னா அங்க இருந்து முதலூருக்கு மாத்துறீங்க. நீங்க என்ன மனிதாபிமானம் உனக்கு? நீங்களும் குடும்பத்தை சேர்ந்தவர் தானே. ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா 3-4 பஸ் பிடிச்சு வந்து பார்த்தா முதலூர் போனா எப்படி வேலை செய்ய முடியும்? அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அவங்களுக்காக மாற்றப்படுற இன்னொரு ஆசிரியருக்கும் தண்டனை தானே அது.
அப்போ நீங்கள் பழி வாங்க வேண்டும் என்பதற்காக ஒருத்தருக்கு கொடுக்க தண்டனை 2 பேருக்கு மாறுது. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட 2 பள்ளிகளும் பாதிக்கப்படுது. எப்படி வந்து டைசன் பள்ளி நல்லா இருக்கும்? நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து என்ன பிரயோஜனம்? இது நீங்க இந்த சின்ன விஷயத்தை உங்களால உணர முடியாது. இதுக்கு தான் நாங்க தலையில அடிச்சுட்டு கத்துறோம். எதற்காக வந்து சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு நீங்க தண்டனை கொடுக்குறீங்க? இது போன்ற ஒரு பள்ளி உங்களால உருவாக்க முடியுமா? நீங்க மேடையில் நின்று வந்து முழங்குறதுனால, அன்பை பற்றி பேசுறதுனால, நீங்க அபிஷேகத்தை பற்றி பேசுறதுனால ஒரு பள்ளியை உங்களால உருவாக்க முடியுமா? புதுசா இருக்கிற பள்ளியை ஏன் அழிக்கிறீங்க? தயவு செய்து நான் சொல்றேன் ஐயா, உங்க மேல நிறைய நல்ல ஒரு ஒப்பீனியன் நான் வச்சிருக்கேன். ஏராளமான குற்றச்சாட்டு வந்தும் ஒரு 2 வீடியோ பேசி நான் அழிச்சிருக்கேன். நான் மியூட்ல போட்டு வச்சிருக்கேன். அதை நான் தயவு செய்து நீங்க வந்து ஒரு பேராய தேர்தலில் நிக்கிறீங்கன்னு சொல்றாங்க, நில்லுங்க, தப்பு இல்லை. ஆனால் நெஞ்சை நிமிர்த்து நில்லுங்க, ஒளிஞ்சு ஓடாதீங்க. மற்றவர்கள் உங்களை கை நீட்டி பேசுற அளவுக்கு என்ன பண்ணாதீங்க, நிக்காதீங்க. தயவு செய்து அப்படின்னா அந்த தேர்தலில் நிக்காதீங்க. நான் கடந்த வாரம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்துல கதீட்ரல் சர்ச்சில் ஒரு திருமணம் நடந்துச்சு. என்னுடைய மனைவியுடைய சகோதரனுடைய பெண்ணுக்கு திருமணம். நான் முதல் ஆளா உட்கார்ந்துருந்தேன் மனைவியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணத்தை நடத்த வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டல பேராயர் பரணவாஸ் ஐயா அவர் தான் வராரு. அவர் தான் மெசேஜ் கொடுக்கணும், அவர் தான் மெசேஜ் கொடுக்க போறாரு. ஆனா திடீர்னு பாருங்க, வந்திருந்த ஒரு 1000 என்ன பண்ணாங்க, மெசேஜ் கொடுத்து விட்டாங்க. அவரே என்ன பண்றாரு, அந்த மெசேஜ் சொல்றாரு, எதற்காக எனக்கு என்ன பேச சொல்றாங்கன்னு தெரியல, திடீர்னு என்ன பண்ணுங்க நீங்க பிரசங்கம் பண்ணிருங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு நடந்ததுன்னு தெரியாது. ஆராதனை முடிக்கிறது, அங்கிருந்த ஒரு 1000 என்ன வந்து பாக்குறாரு, வந்து கையை கொடுத்துட்டாரு. அண்ணே பெரம்பு நீங்க தானே? ஆமாண்ணே, உங்க வீடியோஸ் எல்லாம் பாக்க சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குண்ணே. என்ன இப்படி முதலாளா வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. என்ன ஐயா, என்ன விஷயம்? நீங்க இப்படி உட்கார்ந்து இருந்தனா ஐயா பெயர் வர பெயர மாட்டாரா? பேராயிரவே பயப்படுறாரு. என்னையா நீங்க இப்படி முதலாளா உட்காந்துருக்கீங்க? எதற்காக என்ன பார்த்து பயப்படணும்? நெஞ்சில் துணிவு இருந்தால் உங்கள்ட்ட வந்து தப்பு இல்லைன்னா நிக்க வேண்டியதானே? எதுக்கு பயந்து ஓடுறீங்க? ஏன் ஆயர்கள் வந்து போன் அணைச்சிட்டு ஓடுறீங்க? நேற்று வந்து நான் போன் போடுறேன், தேவராஜா போனை அட்டன் பண்ண மாட்டேன்றாரு. ரெக்கார்ட் பண்ணுவேன், உங்ககிட்ட தப்பு இல்லைன்னா அந்த ரெக்கார்ட் பண்ணதை நீ வந்து மீடியால போன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு ஓடிறீங்க? 5 வருஷம் அடிச்சாங்கல்ல, பட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்கு வந்த ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? இப்ப அதே ஆசிரியர்கள் வந்து பழி வாங்கப்படுறது வந்து உங்களுக்கு பார்த்து ரசிக்கிறீர்களா? இது என்ன மனநிலை? கொடூரமான மனநிலை எல்லாம் இருக்குது. மனிதர்கள் வாழ்கின்ற இடமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அரக்கர்கள் வாழ்கின்ற இடமா மாற்று அணியினர் சொல்லுகிற அளவுக்கு அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் மாறுங்கள். நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன அதிகாரமுங்க? பள்ளி கல்வித்துறையில வருவதற்கு ஆயர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தேவராஜியா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா மேனேஜரா போட்டுருக்காங்க. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஒரு லே பீப்புள போடுங்க தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லா தொடக்க கல்விக்கும் பாத்தீங்கன்னா லே பீப்புள்ஸ் வந்து கரஸ்பான்ஸ் போடுங்க நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவர்கள் இருந்து கையில இருந்து காசு போட்டு செய்வாங்க. அவங்க ஊருங்கிற ஒரு நினைப்புல என்ன பண்ணுவாங்க, அட்மிஷனை கூட்டுவாங்க. இருந்தாலும் என்ன பண்றாங்க, பெருந்தன்மையோட இருக்காங்க. இப்ப நிர்வாகம் அசூர பலத்துல இருக்க நிர்வாகம் என்ன பண்றாங்க, ஆயர்களை நம்புறாங்க. உங்களை நம்புறாங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை வீணடிக்காதீங்க, நம்பிக்கையை கொள்ளாதீங்க. நான் சொல்றேன், உண்மையிலே எஸ்.டி.கே. ராஜன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏராளமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஆனால் அந்த மனிதரை நான் இன்னைக்கும் சொல்றேன், இஸ் ஒயிட் ஹேண்ட். கையில இருந்து காசு போட்டு செலவு பண்ற ஒரு மனுஷன். நான் இன்னைக்கும் அடிச்சு சொல்லுவேன், அவருக்காக இன்னைக்கும் என்னை எவ்வளவோ திட்டுறானுங்க, நீ அவன் அங்க வாங்கிட்ட இங்க வாங்கிட்ட. இன்றைக்கும் தெரியும், அன்னிட்டு என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு நேரம் அவங்க வீட்டுல அவங்க இடத்துல சாப்பிட்டுருக்கேன். அதை தவிர நான் இது வரைக்கும் அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா நேர் அந்த ஒரு நேரம் தான் பார்த்தேன். இந்த வயசுல 75 வயசுக்கு மேல ஆகுது, அவருக்கு நடக்க முடியாம ஒவ்வொரு சீக்கிரமா நடக்காருங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன்டானே சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணே இது வரைக்கும் என்ன இல்லாம தப்பு நடந்து போச்சு, இனிமே தப்பு நடக்க கூடாதுண்ணே. கடைசியா நான் என்ன பண்றேன், லே செக்ரட்டரியா இருக்கேன், நல்லா செய்யணும்னு நினைக்கிறேனே. அந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. கஷ்டமா இருக்கேன் தான் பார்க்கும்போது. அந்த வயசுல ஒவ்வொரு பாஸ்டேட்டா ஏறி ஒவ்வொரு ஐயரா கையை பிடிக்காருங்க. நான் என் வயசு என்னங்க, என்ன பார்த்து அண்ணே அப்படிங்காருங்க. எனக்கும் ஐயா அண்ணனுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு நான் போகாம இருக்கிறேன். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறமோ அவ்வளவு பெரிய மனுஷங்க 40-45 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல அரசியல் இருக்கிற நான் இன்னைக்கு வந்து சின்ன பையனா, அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே, ஏதோ தவறா நடந்து போச்சு, மன்னிச்சுங்கண்ணே. இவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமாங்க, அவருக்கு துரோகம் பண்றீங்களாங்க. நீங்க டிரான்ஸ்பர் போட்டாலும் என்ன சொல்லுவாங்க, எஸ்.டி.கே. ராஜன் அணியில வந்து டிரான்ஸ்பர் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க, தாமஸ் ஐயா டிரான்ஸ்பர் போட்டான்னு சொல்லுவாங்களா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தேவராஜையா டிரான்ஸ்பர் போட்டான்னு சொல்லுவாங்களா? எதுக்கு இங்க அசிங்கத்தை வாங்கி கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன கிடைக்கிறதுல என்ன கிடைக்கு? நடந்த தவறை வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பவன் மனிதன், அதை மறந்து விட்டு அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மகிழோடு வைப்பவன் மாமனிதன். நீங்க மனிதர்களா மாமனிதர்களா சிந்தியுங்கள். ஆசிரியர்களை பழி வாங்கி அந்தந்த பள்ளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சவக்குழிக்குள் இறக்கி கொண்டிருக்கிறதை என்று நீங்கள் உணரப் போகிறீர்கள். தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் நல்லவன் என்று சர்டிபிகேட் கொடுத்த நான் ரசித்த ஒரு ரசிகனாக, ஒரு உண்மையில ஒரு ஃபேனா மாறிட்டேன். உங்களுடைய டிஜே தாமஸ் ஐயா, உங்களுடைய ஒரு மெசேஜ்ல உங்களை நான் ஃபேனா மாறிட்டேன். தயவு செய்து அந்த பிம்பத்தை உடைக்காதீர்கள். உங்கள் மேல் இருக்கின்ற ஒரு நல்ல ஒப்பீனியனை நீங்களே குலைத்து போடாதீர்கள்.
எந்தெந்த ஆசிரியர்களுக்கு அநியாயமாக பணியிட மாற்றம் செய்தீர்களோ, எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கீங்களோ, நீங்கள் உட்கார்ந்து பார்த்து என்ன பண்ணுங்க, அதை சீர் செய்யுங்கள். இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், வட்டக்கோவில் ஜான்சன் அண்ணன் இன்னைக்கு ட்ரெஷரரா இருக்காங்க. அவங்க சர்ச்சில் வந்து ஒரு 1000 மாற்றக்கூடாதுன்னு சொன்ன பிறகு மாத்திருக்கீங்க. வட்டக்கோவில் ஜான்சன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அவ்வளவு தைரியமாக நின்றாலும், எதிர்த்துனாலும் மனுஷன் குழந்தை மாதிரி. அவர் நினைச்சிருந்தனா இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாது. 3வது அணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அண்ணனை டிராவல் பண்றோம். அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சினால இருந்திருக்கேன், பிரஷர் வந்துச்சு. எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் பேசினாங்க. அண்ணன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆன்டி டிஎஸ்எஃப் வந்துடக்கூடாது, இந்த டைவர்ஷன் அழிஞ்சிரும். அடுத்தது அண்ணன் ராஜனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அண்ணன் ராஜனுக்கு தான் கூட சொல்லி என்ன பண்ணாங்க, எங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்கய்யா, நாங்க விட்டு கொடுத்தோம். அப்படிப்பட்ட மனுஷனை நீங்க வந்து கலங்க வைக்கிறீங்க. நீங்களா என்ன மனுஷங்க? எங்களை விட்டு கொடுத்தாருங்க, எங்க அணியை விட்டு கொடுத்தாருங்க, நாங்களும் விட்டு கொடுத்தோம். திருமண்டல மீட்பு இயக்கம் அப்படிங்கிறது 3வது இன்னைக்கு வந்து விசில் எப்படி ஜெயிச்சோ அதெல்லாம் ஜெயித்திருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வட்டக்கோவில் ஜான்சன் அண்ணன். அவங்களை வேதனைப்படுத்துறீங்களா நீங்க? என்னையா மனசாட்சி இது? நாங்க சொல்றோம், அண்ணே வாங்க நிற்கும், இல்லண்ணே நான் வந்து என்ன பண்ணுவேன், அண்ணன் ராஜன் கூட தான் இருப்பேன். அவங்க வயசாயிடுச்சு, அவங்கள்ட்ட வாக்கு கொடுத்துட்டு அவங்களை காயப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட தன்மை உள்ள மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா வேதனைப்படுத்துறீங்களா நீங்களா? என்னையா என்னத்தை கொண்டு போறீங்க? நீங்களாம் என்னத்தை கொண்டு போறீங்க? எல்லாரும் பழி வாங்கி மாறி பழி வாங்கி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வெறும் குப்பையும் கூலமும் இந்த திருமண்டலம் அழிஞ்சு நாசமா போறதை நீங்களே உங்க கண்ணால பார்க்க போறீங்களா? தயவு செய்து சொல்லிக்கிறேன், பழி வாங்குற எண்ணத்தை விட்டுருங்க. உங்கள் அணியின் தலைவர் எஸ்டிகே ராஜன் அண்ணன் சொன்ன பிறகு நீங்க பழி வாங்குறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் சரியில்லை. நீங்கள் யாருக்கோ ஊழியம் செய்கிறீர்கள், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை. நீங்கள் கர்த்தருடைய அடியார்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். குறிப்பாக சொல்றேன், டி.ஏ. தாமஸ் ஐயா, அது போல வந்து பாத்தீங்கன்னா தேவராஜ் ஐயா, உங்களை நீங்கள் நிதானித்து அறியுங்கள். நீங்க வந்து நற்கரணை கொடுக்குறவங்க, மற்றவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறவங்க, பாவத்தை சேர்க்காதீர்கள். தாமஸை அழகா ஒரு பாட்டு பாடிங்க. முதல்ல காயம், நிறைய காயத்தை ஏற்படுத்திருக்கீங்க, வழியில துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அந்த காயத்தை வந்து யாரு கட்ட போற? நீங்க தான் கட்டணும். பாட்டு மட்டும் அழகா வருது இல்ல வாயில, காயத்தை கட்டுகிற ஆண்டவர் இயேசு கட்டுவாரா? பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு இயேசு மேல பழி தூக்கி போடுவீங்களா? இறுதியாக உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் அடித்த அடியினால் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஆங்காங்கே ஆயர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர்கள் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காயத்தை நீங்கள் தான் ஏற்படுத்தினீர்கள், அதை நீங்கள் தான் கட்ட வேண்டும். என்ன வர சொன்னீங்க நேர, நான் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு கொள்கை முடிவு எடுத்தேன்னா அதை வந்து நிறைவேற்றும் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை உயிரே போனாலும் நிற்பேன். தயவு செய்து சொல்றேன், யாரை எதிர்த்து நாம் அரசியல் செய்தோமோ அவர்களை எள்ளி நகையாடும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு என்று இருக்கிறது. உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள். வேதாகம் ரொம்ப அருமையா சொல்லுது, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். தயவு செய்து நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து அநியாய டிரான்ஸ்பர் போட்டீங்களோ, யாரெல்லாம் பழி வாங்க வேண்டும் நினைத்தீர்களோ, அவர்கள் எல்லாருக்கும் உடனடியாக அதற்கு பதிலாக அவர்கள் கேட்கின்ற இடத்தில் அவர்கள் மகிழ்வாக இருக்கும் வண்ணமாக ஒரு பணியிட மாறும் கொடுக்கும்படியாக இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை அதை நீங்கள் செய்ய தவறுவீர்கள் என்றால் காலம் காத்திருக்கிறது, அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும். கர்த்தர் கணக்கு கேட்கும் நேரம். அனைவருக்கும் நன்றி. ஹலோ தாமஸ் ஐயா? ஐயா வணக்கம் ஐயா, நான் அதனா சார் பேசுறேன். தயவு செய்து தயவு செய்து இந்த இம்ப்ராப்பர் டிரான்ஸ்பர்ஸை கண்டிப்பா நிப்பாட்டிருங்க. நம்ம பழி வாங்குதல் படல வேண்டாம். அண்ணனும் நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் உட்கார்ந்து யோசிச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டா வந்து கேட்க சொல்லுங்க. நம்ம எஜுகேஷனை காப்பாத்தோம்யா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணனோட பேரை தான் காப்பாத்து சொல்லுங்க. நானும் அண்ணன் சொன்னேன் தானே, கடைசியா அண்ணன் சொன்னது என்ன, மேனேஜர் வந்து ஆபீஸ் பேரத பார்க்க சொல்லுங்க. அதுக்கு முடிஞ்சுன்னா உடனே மாற்றி கொடுப்போம். இல்ல நீங்க கண்டிப்பா நீங்க அதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆயர்மார்கள் வந்து அரசியல் வேணாம், அட்மினிஸ்ட்ரேஷன் வேணாம். இன்னைக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ ஐயாவை போய் பாருங்கன்னு சொல்லுவேன். தயவு செய்து பண்ணி கொடுங்க. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.